முதல்ல கோவக்காயை இப்படி வெட்டி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டா. கோவக்காய் பொரியல். கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி சமைப்பாங்க. நாங்கள் கடலை எண்ணெய் தான் ஊற்றி சமைப்போம். நல்லெண்ணெய் தான் காரக்குழம்புக்குலாம் ஊற்றுவோம். இதை சொல்லிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா அது கடுகு உளுந்து பருப்பு போடணும். சிறிதளவு கருவேப்பிலை நறுக்கி வச்ச கோவக்காயை அதில் போட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இப்போ இந்த பொரியலுக்கு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு தண்ணி ஊற்றாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுலேயே தண்ணி நிறைய இருக்குது, இந்த காயிலே நிறைய இருக்குது. அதனால தண்ணியாக ஊற்றி தேவையில்லை, இதுலேயே வந்துடும். தண்ணி காய் தான் இது. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கிளறணும், கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே. A few moments later. 3/4 வாசி வெந்துருச்சு. நம்ம இப்படியே கிளறி விட்டு மூடி வச்சு கொஞ்சம் அப்படியே வேக விட்டுருக்கோம். இது சாம்பார் சாதம், குருமா இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வரணும், அப்படியே நசுக்கி பார்த்தா தெரியும். வெந்துருச்சு, நசுங்குது பாருங்க, வெந்துருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ருசியான கோவக்காய் பொரியல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.